Welcome guys, welcome to Bonustree Max. Basic Max. In this video, we are going to see the basic concepts of mathematics for the students from 4th to 10th standard and also for the students who are preparing for the Basic Max Part 9. LCM, Least Common Multiple. Already we learned about multiples in our previous videos. Common multiple. Two or more numbers have same numbers as their multiples. Those multiple are said to be common multiple. அதாவது டூ ஆர் மோர் நம்பர்ஸ்க்கு ஒரே மல்டிபிள் காமனாக இருக்கும், அதுக்கு பேர் தான் காமன் மல்டிபிள். த ஸ்மாலஸ்ட் காமன் மல்டிபிள் ஆஃப் தோஸ் நம்பர்ஸ் ஆர் கால்ட் லீஸ்ட் காமன் மல்டிபிள். இப்போ some examples பார்க்கலாம். Find LCM of 3 and 5. List the multiples of 3 and 5. இப்போ 3ஓட மல்டிபிள்ஸ் எழுதியிருக்கோம். 3, 6, 9, 12, 15, 18, 21, 27, etc. Then 5ஓட மல்டிபிள்ஸ் எழுதியிருக்கோம். 5ஓட மல்டிபிள்ஸ் 5, 10, 15, 20, 25, 30, 35, 40, etc. இப்போ காமன் மல்டிபிள்ஸ்க்கும் போது நான் ரவுண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 3 மல்டிபிள்ஸ்லேயும் 15 இருக்குது, 5 மல்டிபிள்ஸ்லேயும் 15 இருக்குது, 3 மல்டிபிள்ஸ்லேயும் 30 இருக்குது, 5 மல்டிபிள்ஸ்லேயும் காமன் இருக்குது. அப்போ இந்த 15ம் 30யும் காமன் மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 and 5. அதாவது 3லையும் 5 ரெண்டுலேயுமே காமனாக 15ம் 30யும் இருக்குது. ஸோ 15 and 30 ஆர் கால்டு காமன் மல்டிபிள்ஸ். இப்போ இந்த 15 and 30ல் 15 தான் லீஸ்ட் காமன் மல்டிபிள். ஸோ 15 is the LCM of 3 and 5. ஓகேவா? Next example, find the LCM of 12 and 18. List the multiples of 12 and 18. 12ஓட மல்டிபிள்ஸ் எல்லாம் எழுதியிருக்கேன், 18ஓட மல்டிபிள்ஸ் எல்லாம் எழுதியிருக்கேன். இதில் 36 12 and 18 ரெண்டுலேயுமே இருக்குது. 72வும் 12 and 18 ரெண்டுலேயுமே 72வும் இருக்குது. 108 அதுவும் ரெண்டுலேயுமே இருக்குது. இப்போ காமன் மல்டிபிள் அப்படிங்கும்போது 36, 72, 108 இந்த 3 நம்பர்ஸும் காமன் மல்டிபிள். நாட் ஓன்லி 3, அது எக்ஸ்ட்ரா கோஸ் அது போயிட்டே இருக்கும். இப்போ இதில் லீஸ்ட் சின்ன மல்டிபிள் எது? 36. ஸோ அவர் LCM is 36. Then third example, find LCM of 16 and 30. So list the multiples of 16 and list the multiples of 30. இப்போ பாருங்கள், மோர் தென் 8, 9 மல்டிபிள்ஸ் எழுதியிருக்கேன். இங்கேயும் 8க்கு மேலே மல்டிபிள்ஸ் எழுதியிருக்கேன். ஈவன் ஐ டென்ட் கெட் த காமன் மல்டிபிள். ஸோ இன் திஸ் மெத்தட் we find the common multiple is seems to be some difficulty. ஓகேவா? டிஃபிகல்ட் மட்டும் கிடையாது, இட் கன்சியூம்ஸ் மோர் டைமும் அதிகமாக இருக்குது. இப்போது எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியான ஒரு மெத்தட் நம்ம நெக்ஸ்ட் பார்க்கணும் இல்லையா? தட் ஈஸியஸ்ட் மெத்தட் இஸ் prime factorization method. Already we learned prime factorization in our previous videos. இப்போ prime factorization யூஸ் பண்ணி எப்படி LCM கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். இப்போ prime factorization யூஸ் பண்ணி find LCM of 16 and 30. சேம் எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன், 16 and 30. இந்த மெத்தட் போகும்போது நமக்கு ஜாஸ்தி டைம் எடுக்குது. இப்போ இந்த மெத்தடில் பார்க்கலாம். Find prime factorization for each number. 16ஓட prime factorization கண்டுபிடிச்சிருக்கோம். ஆஸ் யூஷுவல் லாஸ்ட்டில் நான் சொன்ன அதே மெத்தட் தான். ஈவன் நம்பர் அப்படிங்கும்போது 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். 5ல் எண்டாக இருந்தால் 5ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஆடாக இருந்ததுன்னா ஆட் ப்ரைம் நம்பர்ஸில் அந்த ஆர்டரில் போங்க. ஃபஸ்ட்டு 3ல் பண்ணி பாருங்கள். 3ல் டிவிசிபிள் ஆகலைன்னா 7, 7ல் டிவிசிபிள் ஆகலைன்னா 11, தென் மூவ் டு த நெக்ஸ்ட் ப்ரைம் ஆட் நம்பர்ஸ். ஓகேவா? இப்போ 16ஓட ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் எழுதியிருக்கேன், 30ஓட ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் எழுதியிருக்கேன். ரெண்டையும் லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போ 2 இஸ் ப்ரெசன்ட் இன் போத் த நம்பர்ஸ். ஸோ 2வை எழுதிக்கோங்க. தென் 16ல் பாருங்கள், 2 4 டைம்ஸ் இருக்குது, அதில் ஒரு தடவை காமனாக இருக்கிறதுனால எழுதியாச்சு. ஸோ பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? இங்கே 3 2s இருக்குது. இந்த இடத்துல 30ல் 3 1 டைம் வந்திருக்கு, 5 1 டைம் வந்திருக்கு. ஸோ காமனாக இருக்கிறதையும் எடுத்து எழுதிக்கணும். தென் காமன் நான் காம் ஃபேக்டர்ஸ் இருக்கு இல்லையா, நான் காமன் ஃபேக்டர்ஸ் இருக்கு இல்லையா,
2 2 2 3 5 அதையும் சேர்த்து எழுதிக்கணும். இது எல்லாத்தையும் ப்ராடக்ட் பண்ணால் 240 நமக்கு கிடைக்கிது. 240 இஸ் த LCM ஆஃப் 16 and 30. யூஸ்வலாக LCM அப்படிங்கிறது ப்ராடக்ட் ஆஃப் ஹையஸ்ட் பவர்ஸ் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் தான் LCM சொல்கிறோம். ஓகேவா? இப்போ 16ஓட ப்ரைம் ஃபேக்டர்ஸ் நம்ம எழுதணும். இதில் 2 வந்து 4 டைம்ஸ் வந்திருக்கு. அப்போ 2 பவர் 4. 30ல் பாருங்கள் 2 ஒரே ஒரு தடவை தான் வந்திருக்கு. ஒன்ஸ் 3 வந்திருக்கு, 1 டைம் 5 வந்திருக்கு. அப்போ 2 1 டைம் இருக்குது, 3 1 டைம் இருக்குது, 5 1 டைம் இருக்குது. இப்போ 16ல் 3யும் 5ம் இல்லை. ஸோ 3 எழுதி பவரில் நான் 0 போட்டுக்கிறேன். அதாவது 1 டைம் கூட இல்லை அப்படின்னா அதுக்கு மீனிங் 0ன்னு தான் அர்த்தம். ஓகேவா? 3 பவர் 0, 3 வந்து 0 டைம்ஸ் வந்திருக்கு, 5ம் 0 டைம்ஸ் வந்திருக்கு. இப்போ அதோட ஹையஸ்ட் பவர்ஸ் தானே எழுதணும். அப்போ இங்கே பாருங்கள், 2ல் எது ஹையஸ்ட் பவர்? 4, அதை எடுத்து எழுதியிருக்கேன். 3ல் எது ஹையஸ்ட் பவர்? 1, அதை எடுத்து எழுதியிருக்கேன். 5ல் ஹையஸ்ட் பவர் 1. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ப்ராடக்ட் பண்ணும்போது 240 நம்மளோட LCM. ஓகேவா? தென் ஒன் மோர் எக்ஸாம்பிள், 3 நம்பர்ஸ். இப்போ நம்ம 2 நம்பர்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளில் 3 நம்பர்ஸ் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் LCM ஆஃப் 20, 25 and 30. ஈச் நம்பரோட ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் எழுதிக்கோங்க. ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் எடுத்து எழுதிக்கோங்க. தென் பவர்லையும் எழுதியிருக்கேன். அட் அ டைம் நான் ரெண்டுமே போட்டிருக்கேன். சிலருக்கு இந்த மெத்தட் இருக்கும், சிலருக்கு இந்த மெத்தட் இருக்கும். சம் போர்ட்ஸில் இது இருக்கும், சில போர்டில் இந்த மெத்தட் இருக்கும். ரெண்டில் எது உங்களுக்கு யூஸ் தேவையோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 2 ஸ்கொயர் 5 ஸ்கொயர், இங்கே 5 ஸ்கொயர், இங்கே 2 5 3 மூணுமே இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு ஒன்றில் 3 இல்லை. ஸோ 3 இல்லைன்னு விட்டுறக்கூடாது. 3 பவர் 0, அதாவது 0 டைம், 1 டைம் கூட இல்லை. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், 2வும் இல்லை 3யும் இல்லை, 5 மட்டும்தான் இருக்குது. அப்போ 2 பவர் 0 எழுதிக்கோங்க, 3 பவர் 0 எழுதிக்கோங்க. தென் 30ல் 2 5 3 மூணு நம்பர்ஸுமே இருக்குது. மூணு நம்பர்ஸும் 1 டைம் வந்திருக்கு. ஓகேவா? இப்போ ஹையஸ்ட் பவர் 2ல் ஹையஸ்ட் பவர் எது? 2. 5ல் ஹையஸ்ட் பவர் 2. 3ல் ஹையஸ்ட் பவர் 1. ஸோ 5 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 பவர் 1. எல்லாத்தையும் ப்ராடக்ட் பண்ணுறீங்க. ஆன்சர் 1. ப்ராடக்ட் மீன்ஸ் ஜஸ்ட் மல்டிப்ளிகேஷனுக்கு பேர் தான் ப்ராடக்ட். மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சருக்கு பேர் தான் ப்ராடக்ட். ஸோ 300. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 5 ஈச் எல்லாத்துலேயும் இருக்குது. ஸோ 5 காமனாக இருக்கிறத முதல்ல எடுத்து எழுதிக்கோங்க. தென் 2 பாருங்கள், 2 நம்பரில் இருக்குது. ஸோ 2 நம்பரில் இருக்கிறதையும் நீங்கள் 1 டைம் தான் எழுதணும். இப்போ 5 ரெண்டுலேயுமே இருக்குது, அதையும் ஒரு தடவை எழுதிக்கிறீங்க. பேலன்ஸ் உங்களுக்கு ஒரு 2வும் உங்களுக்கு ஒரு 3யும் பேலன்ஸ் இருக்குது. அதாவது காமன் இல்லாமல் நான் காமனாக இருக்கிறது 2 and 3. முதல்ல 3 தடவை இருக்கிறதையும் எடுத்து எழுதிக்கணும். அதுக்கப்புறம் 2ல் இருக்கிறத எடுத்து எழுதிக்கணும். தென் நான் காமனாக இருக்கிறதையும் எடுத்து எழுதிக்கணும். எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது யூ கெட் த ப்ராடக்ட் 300. தட் இஸ் அவர் ரெக்வயர்ட் LCM. LCM ஃபார் 2 நம்பர்ஸ் ஸ்டெப்ஸ் எழுதியிருக்கேன். 2 நம்பர்ஸ்க்கு எப்படி LCM கண்டுபிடிக்கணும்? ப்ராடக்ட் ஆஃப் காமன் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 2 நம்பர்ஸ். ரெண்டுலேயுமே எது காமனாக இருக்கோ அதை எடுத்து எழுதிக்கணும். தென் நான் காமன் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 2 நம்பர்ஸ். 2 நம்பர்லேயும் நான் காமனாக இருக்கும் இல்லையா, அதையும் எடுத்து எழுதிக்கணும். திஸ் ஃபார் 2 நம்பர்ஸ். தென் 3 நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னாக்கா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபார் 3 நம்பர்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் காமன் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ஆல் த 3 நம்பர்ஸ். 3 நம்பர்ஸில் இருக்கிறதையுமே எடுத்து எழுதிக்கணும். தென் 2 நம்பரில் காமனாக இருக்கிறத எடுத்து எழுதிக்கணும். தென் நான் காமன் எடுத்து எழுதிக்கணும். சப்போஸ் 4 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சில போர்டில் 4 நம்பர் கூட கொடுத்துருக்கலாம். ஓகேவா? அப்படி 4 நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு 4 நம்பர்ஸ்லேயுமே காமனாக இருக்கிறத எடுத்து எழுதிக்கணும். அடுத்து 3 நம்பர்ஸில் காமனாக இருக்கிறத எடுத்து எழுதிக்கணும். அடுத்து 2 நம்பர்ஸில் காமனாக இருக்கிறத எடுத்து எழுதிக்கணும். தென் நான் காமனை எடுத்து எழுதிக்கணும். ஓகேவா? பொதுவாக LCM எப்பயுமே பெரிய நம்பராக தான் வரும். கிவன் நம்பர்ஸை விட LCM பெரிய நம்பர்ஸாக தான் இருக்கும். ஒருவேளை மல்டிபிள்ஸாக இருந்தால் தான்
ஏதாவது ஒரு நம்பருக்கு எல்சிஎம் ஈக்குவலாக இருக்கும். அதர்வைஸ் எப்பயுமே எல்சிஎம் கொடுத்துருக்க நம்பர்ஸை விட பெருசாக தான் இருக்கும். ஒன் மோர் மெத்தட் இருக்குது, அதையும் பார்த்துடலாம். ஃபைண்ட் எல்சிஎம் ஆஃப் 20, 25 and 30. அதே நம்பர்ஸ் தான் எடுத்திருக்கேன். இது எப்படி ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சது, தனித்தனியாக ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிச்சி அதுலேருந்து எல்சிஎம் கண்டுபிடிச்சோம். இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது காமன் ப்ரைம் டிவிஷன் மெத்தட். அதாவது ப்ரைம் எல்லா நம்பர்ஸையுமே ஒரே டிவிஷனில் போட்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? இப்போ 20, 25, 30 20, 25 மூணையுமே நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒரே டிவிஷனில் போட்டு கண்டுபிடிக்கிறோம். இப்போ 2, இப்போ 2ஆல் இங்கே வந்து ஈவன் நம்பர் இருக்குது, இங்கே ஈவன் நம்பர் இருக்குது. ஸோ நான் 2வை எடுத்துக்கிறேன். இப்போ 2வை 20யை 2ஆல் டிவைட் பண்ணும்போது நம்மளோட கோஷியன்ட் 10, கோஷியன்ட்டு எழுதியாச்சு. இப்போ 30யை 2ஆல் டிவைட் பண்ணும்போது நம்மளோட கோஷியன்ட் 15, அதையும் எழுதியாச்சு. பட் 25 ஆட் நம்பர், 25 2ஆல் டிவிசிபிள் ஆகாது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், 25வை அப்படியே கீழே கொண்டு வந்துடுறேன். ஓகேவா? ப்ராட் டவுன் ஆஸ் இட் இஸ். அது எப்படி இருக்கோ அப்படியே கீழே எழுதிக்கிறேன். ஓகேவா? டிவிசிபிள் ஆகிறத டிவைட் பண்ணி கோஷியன்ட்டை எழுதுங்க, டிவிசிபிள் ஆகாத நம்பரை அப்படியே கீழே எழுதிடணும். இப்போ 10, 25, 15. எகெயின் ஐ எம் ஹேவிங் எ ஈவன் நம்பர். ஸோ 2ஆல் டிவைட் பண்ணுறேன். 10ஐ மட்டும்தான் என்னால் டிவைட் பண்ண முடியும். ஸோ 10 வந்து 5 டைம்ஸ் இருக்குது. இப்போ 10ஓட கோஷியன்ட்டை இங்கே எழுதிக்கிறேன். 25 டிவிசிபிள் ஆகாது, 15 டிவிசிபிள் ஆகாது, அப்படியே எடுத்து கீழே இறக்கி போட்டுக்கணும். சரியா? இப்போ 5, 25, 15 மூணு நம்பர்ஸுமே 5ல் எண்ட் ஆகுது. ஸோ ப்ரைம் ஃபேக்டர் 5ஆல் அது டிவிசிபிள் ஆகும். 5 1 டைம்ஸ், 25 5 டைம்ஸ், 15 3 டைம்ஸ். ஓகேவா? தென் 5 3, இதில் 3ஆல் பண்ணுறேன். 3ஆல் பண்ணும்போது 1 ஆஸ் இட் இஸ் அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. 5 மட்டும் 5 அப்படியே கீழே கொண்டு வந்துடுங்க. 3 1 டைம்ஸ் இருக்குது. எகெயின் 5ஆல் பண்ணுங்கள். 1 5 மட்டும்தான் டிவிசிபிள் ஆகும் 1 டைம்ஸ், மீதி ரிமைனிங் 2 1 1 ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இப்போது இந்த 2 2 5 3 5 இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் ப்ராடக்ட் பண்ணுங்கள். இதுதான் உங்களோட ரெக்கார்ட் எல்சிஎம். ஒரு எல்சிஎம் இஸ் 2 × 2 × 3 × 5 × 5 300. இதுக்கான ஸ்டெப்ஸ் நான் எழுதியிருக்கேன், பார்த்துக்கோங்க. டிவைட் த நம்பர் பை த ஸ்மாலஸ்ட் ப்ரைம் நம்பர் விச் டிவைட்ஸ் அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த நம்பர். கொடுத்துருக்க 3 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரையாவது டிவைட் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரைம் நம்பரை நீங்கள் சூஸ் பண்ணணும். ஓகேவா? எனி நம்பர் தட் இஸ் நாட் டிவைடட் பை த ப்ரைம் ஃபேக்டர் இஸ் ப்ராட் டவுன் ஆஸ் இட் இஸ். ஏதாவது நம்பர் டிவிசிபிள் ஆகணும்னா அதை அப்படியே கீழே கொண்டு வரணும். கண்டினியூ திஸ் டிவைடிங் த கோஷியன்ட் பை த லிஸ்ட் காமன் ப்ரைம் ஃபேக்டர் till we get the quotient 1. Product of prime factors of the numbers give LCM. Okay va? One more example for this. So find the LCM of 28, 35 and 42. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா 28, 35, 42ல் 28 42 ஈவன் நம்பர்ஸ். ஸோ ஆஸ் யூஷுவல் 2ஆல் டிவைட் பண்ணுறீங்க. 28 2ல் 14 டைம்ஸ் இருக்குது. கோஷியன்ட்டை கீழே எழுதிக்கோங்க. 35 டிவிசிபிள் ஆகாது, ப்ராட் டவுன் ஆஸ் இட் இஸ், அப்படியே கீழே கொண்டு வந்துடுங்க. 42 21 டைம்ஸ் வரும். இப்போ 14 and 21 இது 2 கோஷியன்ட். பட் 35 நம்ம டிவைட் பண்ணாமல் அப்படியே கீழே கொண்டு வந்திருக்கோம். இப்போ 14 வந்து ஈவன் நம்பர். ஸோ நம்ம 2வை திருப்பி சூஸ் பண்ணுறோம். 2வை சூஸ் பண்ணும்போது 7 டைம்ஸ். 7 இஸ் த கோஷியன்ட் ஆஃப் 14. 35 அப்படியே கொண்டு வந்துடுங்க. 21 வந்து அப்படியே இருக்கும். எகெயின் 21 இருக்கிறதுனால நான் 3 சூஸ் பண்ணுறேன். 7 35 7. 7 மூணுமே 7ஆல் டிவிசிபிள் ஆகும். ஸோ 7ஐ சூஸ் பண்ணுறேன். 1 5 1. இப்போ 5ஆல் சூஸ் பண்ணும்போது 1 1 1. இந்த லாஸ்ட்டாக கோஷியன்ட் 1 1 வர வரைக்கும் இந்த ப்ராசஸை நீங்கள் கண்டினியூ பண்ணணும். அப்போ எல்சிஎம் இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது யூ கெட் எல்சிஎம் 420. எல்சிஎம் ஆஃப் கோப்ரைம் நம்பர்ஸ். நம்பர்ஸ் do not have common factors other than 1. அதுதான் கோப்ரைம்ஸ் இல்லையா? இப்போ எல்சிஎம் கோப்ரைம் நம்பர்ஸ்க்கு எல்சிஎம்னா
ஜஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் த டூ நம்பர்ஸ் தான் அதோட எல்சிஎம். ஃபார் எக்ஸாம்பிள் எல்சிஎம் ஆஃப் 15 அண்ட் 19 பாருங்கள், ரெண்டுமே கோப்ரைம் நம்பர்ஸ். இதில் 15 வந்து காம்போசிட் நம்பர், 19 ப்ரைம் நம்பர். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அதுதான் எல்சிஎம். உங்களோட செகண்ட் எக்ஸாம்பிள் 37 அண்ட் 61 போத் ஆர் ப்ரைம் நம்பர்ஸ். ஸோ ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிவிடுங்க. தேர்ட் எக்ஸாம்பிள் 10 அண்ட் 9 போத் ஆர் காம்போசிட் நம்பர், ரெண்டுமே கோப்ரைம் நம்பர்ஸ். ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி அப்படியே ஆன்சர் எழுதிடுங்க. Then LCM of 2 or 3 numbers, one of which is the multiple of the other or other 2 is the largest number. இப்போ 2 நம்பர் இருக்கும்போது ஒரு நம்பர் இன்னொரு நம்பரோட மல்டிப்பிளாக இருக்கும். 3 நம்பர்ஸாக இருந்தால் ஏதாவது ஒரு நம்பர் மற்ற 2 நம்பரோட மல்டிப்பிளாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போது த லார்ஜஸ்ட் நம்பர் தான் எல்சிஎம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் LCM of 12 and 48. 48 is the multiple of 12. ஸோ LCM வந்து 48. இப்போ LCM of 9, 18 and 36. இப்போ 36 is the multiple of 9 and 18. 9 4s are 36, 18 2s are 36. அப்போ 36 9ஓட மல்டிப்பிளாகவும் வருது, 18ஓட மல்டிப்பிளாகவும் வருது. ஸோ LCM வந்து 36 தான். LCM is always greater than or equal to the given numbers. இந்த மாதிரி மல்டிப்பிள் கொடுக்கும்போது மட்டும்தான் ஏதாவது ஒரு நம்பருக்கு LCM ஈக்குவலாக இருக்குது. ரொம்ப ரேர். But always LCM is greater than the given numbers. Thank you guys. Thank you for watching.